பாருங்க, ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு ட்ரெயின் வந்துருக்காங்க. டாக்டருக்கு டாக்டர் சர்டிபிகேட் இங்க ஒரு மிகப்பெரிய உட்கார தொழில். ஓகே, கையில் வச்சுக்கிறது இங்க கவனி. மார்னிங். முதல்ல ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டிக்கீங்க. எல்லாரும் வந்து வெளியே இருந்ததான் முதல்ல எடுத்து இதுல கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பாங்க. என்ன பொறுத்தவரை என்னோட ரிசல்ட் என்னை பார்த்துச்சு. சுகர் வந்து 400 500 இதுக்கு கம்மி எனக்கு இருந்ததில்லை. நான் ஒரு சித்த மருத்துவர் விசாகபுரத்துல தான் வரேன். ரவிச்சந்திரன் பேரு. பார்த்தீங்கன்னா என்னோட விரல்ல வந்து அடிபட்டு கிட்டத்தட்ட அந்த விரலை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம சுந்தரவேல் சாரும் சந்திரமோகன் சாரும் என்னோட இடத்துக்கு என்னோட வீட்டுக்கு வர்றாங்க. என்னோட குருன்னு கூட சொல்லலாம் சந்திரமோகன் சாரை. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அவருக்கு என்ன ஒரு விஷயம் நல்லது நடக்குதோ அந்த விஷயத்தை கொண்டாந்து என்னை வச்சு எப்படியாவது உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த மாதிரி முயற்சி பண்ணி தான் நான் உள்ளே வந்தேன். எனக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த விரலை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. கடைசி நேரத்தில் அவங்க சார் வந்து இந்த பொருளை இன்ட்ரடியூஷன் பண்ணுறாங்க. அப்பவும் நான் ஏற்றுக்கல. 2 பொருள் கொடுத்துட்டு போனாங்க. உபயோகப்படுத்தினேன். 2 நாள் தான் என்னை வந்து மாற்றுச்சு. 3ஆவது நாள் டயபெட்டிக்னால எனக்கு வந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டயபெட்டிக் கேர் அதை எடுத்துக்கோங்க, டீடாக்ஸ் எடுத்துக்கோங்க, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்த்து ஜியோ துளசி இது 3 எடுங்க. எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடும். இந்த விரலை வந்து நீக்க முடியாத அளவுக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரி நடந்துச்சு. இந்த விரலோட தான் இருக்க இன்னைக்கு எல்லாரும் பார்த்துக்குங்க. இது வந்து என்னோட ஓன் இதுதான், வேற எந்த இதுவுமே சொல்றதுக்கு வழியில. அடுத்தது மிட் நைட்ல வர்றாங்க. ஐயா வயிற்று வலி, இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன், ஒவ்வாமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. யாருன்னா ஜியருக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தவர் இங்க மாட்டிட்டாரு. புரோட்டா சாப்பிட்டு மாட்டிக்கிட்டாரு. வர்றாரு நைட்ல வந்தாரு. அப்படியே நம்ம வீட்டில் வந்தோடனே பார்த்தா பெட்ல படுங்கன்னு சொல்றேன், படுக்க மாட்டேங்கிறாரு. கீழே படுத்து உருள்றாரு. நான் பெருமாளவே பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணல, வேற டேப்லெட் கொடுக்கல. நம்மளோட லிவர் கேர் சிறப்பை 4 மூடிங்கிறது இந்த 4 மூடி சேர்த்து கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி தான் கொஞ்சம் கொடுத்தேன். 1/2 hourல தூங்கிட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல, எங்கேயும் கேட்டதில்லை. அதே மாதிரி என்னோட நண்பர் இங்கே உள்ள உட்காந்துருக்காரு. நேற்று பொண்ணுக்கு ரொம்ப அவஸ்தை, ரொம்ப கஷ்டம். நம்ம 10 நாள் போய்கிட்டு இருக்கு பீரியட். வந்தாரு, என்ன பண்ணலாம் சார் சொல்லி எப்பவுமே என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாரு. ரமேஷன் பேரு, நம்ம இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அவங்க மிஸ்ஸஸும் உள்ள வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உமன் கேர் கொடுத்தேன், உமன் கேர் கேப்சூல் கொடுத்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரி கொடுத்துருக்கேன், ஆலோவேரா ஜூஸ் கொடுத்துருக்கேன். இது 3 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் காலேஜ் போயிட்டாங்க பொண்ணு. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து நம்பகமாக யாருக்கும் பயப்படாம தில்லா இறங்கி வேலை செய்யலாம். இதோட ஒரு பெரிய விஷயம், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல கைவிடப்பட்ட கேஸ், செத்துருவான் எடுத்துட்டு போங்க இங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பின கேஸ். என்னை வந்து சும்மா ஒரு இதுக்காக ஆன்மீகத்துல கொஞ்சம் மேல இருக்கேன், அதனால வந்து என்னை அதை பார்க்கறதுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. தேருமா தேராதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு இது கண்டிப்பா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. கடவுளால் அருளப்பட்ட பெரியங்கிற ஒரு ஜூஸ் என் கையில இருக்கு, கொடுக்குறேன். பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல மற்ற ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பெரிய ஜூஸ் கொடுத்தோடனே என்னாச்சுன்னா உள்ளே அமுக்கப்பட்ட கட்டி. சார் பெரிய மிராக்கிள் சார், பெரிய பாராட்டு பண்ணலாம், பெரிய மிராக்கிள். இந்த சைட்ல கொடுக்குறாங்க, இந்த உள்ள இருந்த கட்டி வெளியில வந்துருச்சு சார். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய உபத்திரியத்துல இருந்து வெளியில வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பகுதியில கேஸ் பார்க்கறதுக்கு போறேன். நான் ஹவுஸ் விசிட் நிறைய போவேன். அங்க போகும்போது அந்த பையன் தான் எனக்கு ஆள் விடுறான். அந்த பையன் தான் சார் ஆள் விடுறான். ஒரே ஒரு பெரிய நியூஸ் அவனோட லைஃபை பார்த்துச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
அதே லிவர் கேர் கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்ல அவங்கள்ட்ட கேட்டுங்க 20 பாட்டில் ரன் பண்ணியிருக்கேன். 20 பாட்டில் ரன் பண்ணியிருக்கேன். உங்களோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்ண யாரா இருந்தாலும் சரி, வயிற்று வலி வர்றாங்க, யூரின் போகலங்கிறாங்க, அப்புறம் வந்து அஜீரண கோளாறுங்கிறாங்க, எந்த சொன்னாலும் சரி அவன் உடனடியாக தூக்கி அந்த லிவர் கேர் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். வரவங்களுக்கு சேவைக்காக வேண்டி கொடுப்பேன். 10 நிமிஷம் ரிசல்ட், 15 நிமிஷம் ரிசல்ட். என் வீட்டுல தூங்கிடுவாங்க. நானும் அந்த நேரம் வரைக்கும் உட்காந்துருப்பேன் சார், உட்காந்துருப்பேன். வந்தாங்க, பணத்தை பார்த்தோம், ஊசியை போட்டோம், துரத்துலங்கிற வேலையெல்லாம் கிடையாது. லிவர் கேர் கொடுத்துட்டனாலே அதுக்கப்புறம் எந்த மெடிசனும் நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப சோர்வுனா ஒரு நாளைக்கு ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவு கூட இல்லை. டெய்லி ப்ரெஸ் அருமையான மாற்றம். 10 டேப்லெட் தான் எடுத்தாரு. இன்னைக்கு பம்பரமா பறந்து வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வகையான ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி செய்யறேன். என் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன். மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை அறிமுகப்படுத்தின உங்களுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பவர் மீட்டிங்கிறது வந்து அது பவர் மீட்டிங்க. பவர் மீட்டிங் உண்மையாலுமே அந்த பவர் மீட்டிங் பார்த்தீங்கன்னா நான்லாம் எந்திரிக்கவே மாட்டேன். 7 மணி ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. 4:45 இன்னைக்கு எந்திரிச்சு என்ன செஞ்சிடறேன்னா மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு உடனே பார்த்தோம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் இல்லை டைம் இருக்குது. அந்த பவர் மார்னிங் மீட்டிங் வந்து டாக்டர் சார் பாஸ்கரன் சார் வந்து உண்மையாலுமே கடவுளால் அருளப்பட்ட ஒருத்தர், கடவுளால் நமக்கு ஒரு இறை தூதர் அவரு. அவர் தட்டி எழுப்பும் போது நம்மளோட வாழ்க்கையில எதிர்காலம் ஆகுது, வெளியில போனோம், அன்னைக்கு நாள் முழுது நமக்கு உற்சாகமா இருக்கிறோம். உண்மையாலுமே அப்பேற்பட்ட ஒரு லீகல் டீமை நமக்கு உருவாக்கி கொடுத்த அவருக்கு பெரும் பாராட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும்